எல்லோரும் தேவ செய்தியை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல உற்சாக உள்ளத்தோடு வந்து காணப்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக இடைபடுவார். கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக பேசுவார். ஸ்தோத்திரம். ஸோ நம்ம ஆண்டவரோட எப்படி நெருக்கமான ஒரு உறவில் இருக்கிறது அப்படிங்கிற குறித்து நான் இன்றைக்கி வந்து பேச போகிறேன். ஸோ நம்ம வந்து வி ஷுட் ஹாவ் வெரி இன்டிமெசி வித் காட். ஹல்லேலூயா. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் ஆண்டவரோடு கூட இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்மளை வந்து அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஸோ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் எதுக்கு ஒப்பிட்டு பேச போகிறேன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹல்லேலூயா, கணவன் மனைவி, அவங்க எப்படி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்போடு இருக்காங்க, நெருக்கமான ஒரு உறவில் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கோம்? மணவாட்டியாக இருக்கிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அவங்க மணவாளன் மணவாட்டியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாரும், நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு யார்? மணவாட்டி. ஸோ அந்த மணவாளனோட நம்ம மணவாட்டிகளாகிய நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்டிமெசி அப்படின்ற வேர்டு வந்து ஆண்டவர் இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா 3 பேராக ஒரே தெய்வம், ஆனால் 3 நபர்களாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. 3 in person, 1 in essence அப்படி சொல்லுவோம். பர்சன் அப்படின்னா நபரில் 3, ஆனால் எசன்ஸ் அப்படிங்கிறப்ப காட் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஒன்றாக இருக்கிறாங்க. அதனால தான் ஒரே தெய்வம் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். ஸோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையுமே கிடையாது. அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அவங்க ஒற்றுமையாக இருக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் அவங்க வந்து ரோல் மாடலாக இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் அவங்க ஒரு உதாரணமாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறாரு. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல் இவங்களும் என்ன பண்ண, சீஷர்களும் ஒன்றாக இருக்கணும். ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்கணும், யூனிட்டியாக இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் அவங்களுக்குள்ள நெருக்கத்தை நம்ம வந்து வெளிப்படையாகவே நம்ம வந்து பார்க்குறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவே ஆரம்பத்திலேருந்தே இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே அவங்க ஒன்றாகவே இருக்கிறாங்க. கடைசி வரை அவங்க ஒன்றாக தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஸோ அதே போல் தான் நம்மளும் நம்ம கிறிஸ்துவோட, பிதாவோட நம்மளுடைய உறவும் எப்பவும் நெருக்கமாகவே இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவே எப்படி நம்ம பிரிக்கவே முடியாது, அவங்கள பிரிக்கவே முடியாது. அதே போல் நம்மளையும் கிறிஸ்துவிடத்துலேருந்து யாரும் எதுவும் என்ன பண்ணக்கூடாது? பிரிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு உறவில் நம்ம எல்லாரும் இருக்கணும். சங்கீதம் 8வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 8:4 பாருங்கள். சங்கீதம் 8:4, அவன் எம்மாத்திரம், ஹூ இஸ் மேன் தட் யூ ஆர் ஸோ மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் அவன் எம்மாத்திரம், நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாக நினச்சி நம்மளை ஆண்டவர் வந்து மறவாமல் நினைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் எப்பொழுதும் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறார். நம்மளுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம அவரோட எப்படிப்பட்ட உறவில் இருக்கணும்? நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்கிறார். அப்படிங்கிறப்ப அவரோட கூட நல்ல உறவில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இருக்கணும். ஸோ இன்டிமெசி அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா க்ளோஸ்னஸ். அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இன்டிமெசி அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப க்ளோஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை வந்து என்ன பண்ணுது? குறிக்குது. அப்புறம் வந்து இன்டிமெசி அப்படின்ற வேர்டுக்கு பைபிள்லேருந்து ஒரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, ஆதாம் ஏவாளோட சம்பவத்திலேருந்து அவங்களோட வாழ்க்கையிலேருந்தே நம்ம வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் பைபிள் வந்து அப்படி தான் சொல்லுது. நெருக்கம் அப்படின்னா என்ன? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வந்து பாருங்கள், நெருக்கம் அப்படிங்கிறத எந்த வார்த்தையில் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவ்வளோதான். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அறிந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அறிந்தான் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப நெருக்கத்தை என்ன பண்ணுது? குறிக்குது. அவன் அறிந்தான், அவள் கர்ப்பவதியானாள்.
அப்போ அறிந்தா என்ன பண்ணுறாங்க, கர்ப்பவதியாக ஆகுறாங்க. அப்படின்னா அப்போ அறிந்தான் அப்படிங்கிறது எவ்வளோ நெருக்கமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அது எவ்வளோ ஒரு நெருக்கத்தை வந்து குறிக்கிறது அப்படிங்கிறது, எவ்வளோ க்ளோஸ்னஸ், எவ்வளோ ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை அதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ வந்து பைபிள் இன்டிமெசி அப்படின்ற வேர்டுக்கு, நெருக்கம் அப்படின்ற வேர்டுக்கு பைபிள் எந்த வார்த்தையை பயன்படுத்துது? அறிந்தான், அறிகிறது, நம்ம கர்த்தரை அறிகிறது. அதுதான் வந்து இன்டிமெசி, நெருக்கம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுது, குறிக்கிறதாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து அறிந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்செப்ஷன் ஆஃப் சைல்டுக்கு லீட் பண்ணுது அப்படின்னா அப்போ அது எவ்வளோ நெருக்கமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த இன்டிமெசி, நெருக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதெல்லாம் நம்ம வந்து இன்டிமெசி அப்படின்ற வேர்டை நீங்கள் வந்து திங்க் பண்ணுறப்போ இந்தந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா க்ளோஸ்னஸ், ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்னஸ், நெருக்கம். அடுத்து வந்து ஃபெமிலியாரிட்டி. ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா என்ன? இஸ் ஃபெமிலியர் டு மீ அப்படி சொல்லுவோம். அப்படின்னா அவன் வந்து எனக்கு ரொம்ப பழக்கமானவன், எனக்கு நெருக்கமானவன் அப்படின்னு அர்த்தம். இஸ் ஃபெமிலியர் டு மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கமானவர், அவர் ரொம்ப ஃபெமிலியர், எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லுவோம். அப்போ வந்து க்ளோஸ்னஸ், நெருக்கம். அப்புறம் வந்து ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் உள்ளது. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், நண்பன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எப்படி தான் இருப்பாங்க? நெருக்கமாக தான் இருப்பாங்க. ஸோ நண்பர், ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுக்கப்புறம் வந்து நோயிங். இங்கே நோயிங்கை தான் நம்ம ஆதியாகமம் 4:1 வந்து பார்த்தோம். அறிந்தான், நோயிங். ஆடம் நியூ ஈவ் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆதாம் ஏவாளை அறிந்தான், நோயிங், அதை அறிந்து கொள்ளுகிறது, அதுதான் வந்து ரொம்ப நெருக்கம். ஸோ ஒருத்தரை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவங்களோட நெருக்கமாக இருக்க நம்மளால் முடியாது. அவர் யாருன்னே தெரியாது. அப்படிங்கிறப்ப அவரோட நம்ம நெருக்கமாக இருப்போமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஸோ ஆண்டவர் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்ளணும், அதை தெரிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொண்டா, அதை தெரிந்து கொண்டா நிச்சயமாக ஆண்டவரோட கூட நம்ம எப்படி இருப்போம்? நெருக்கமாக இருப்போம். ஸோ ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? அவரை அறிந்து கொள்கிறது. வி ஷுட் நோ ஹூ ஹீ இஸ். அவர் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டோம். அல்லேலூயா. அவர் எல்ஷடாய் தெய்வமாக இருக்கு, அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஸோ அப்படிப்பட்ட தெய்வம், அவ்வளோ பெரிய தெய்வம். அப்படிங்கிறப்ப அவரோட கூட நம்ம நெருக்கமாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க முடியும். நம்மளையும் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாத்திரம் மாற்றுகிறவர் அல்ல, நம்மையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஸோ சில பேர் சூழ்நிலைகளை மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சில நேரம் நம்மளையும் மாற்றிடுவார். நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய ஆட்டிடியூடு, நம்மளுடைய பிஹேவியர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவார். சில நேரம் சூழ்நிலைகளை மாற்ற மாட்டார், நம்மளை என்ன பண்ணிடுவார்? ஆண்டவர் மாற்றுவார். ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தோடு நம்ம வந்து எப்படி இருக்கணும்? நெருக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தான், இந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவுக்கு ஆண்டவர் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார் அப்படி சொல்லிப்பாங்க. வேதாகமத்தில் ஒரு சில கேரக்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து ஆண்டவரோட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து எவ்வளோ நெருக்கமாக ஆண்டவரோட கூட இருந்திருந்தால் ஆண்டவர் அவர்களை இந்த பேரை சொல்லி அழைத்திருப்பார் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஏசாயா 41:8 பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆமென். ஹல்லேலூயா. என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை பற்றி திங்க் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி அவரை திங்க் பண்ணுறாரு, எப்படி அவரை நினைக்கிறார் அப்படின்னா சிநேகிதர் அப்படின்னு நினைக்கிறார். ஆபிரகாமை வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? கூப்பிட்றாரு. அதனால தான் நம்ம 8:4 வாசித்தோம். சங்கீதம் 8:4 மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கு மனுஷன் எம்மாத்திரம். ஸோ நம்மளாம் எம்மாத்திரம். நம்மளில் ஒருவரை ஆண்டவர் வந்து சிநேகிதர் அப்படின்னு அழைக்கிறார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஆபிரகாம் வந்து ஆண்டவரோட கூட நெருக்கமான ஒரு உறவில் இருந்திருப்பார். அல்லேலூயா. ஸோ எவ்வளோ நெருக்கமான உறவில் இருந்தால் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை வந்து சிநேகிதனாகிய ஆபிரகாமே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இப்போ வந்து ஆதியாகமம் 18:18 வாசிங்க. எவ்வளோ நெருக்கமாக இருந்தால் ஆண்டவர் இப்படி ஆபிரகாமை கூட பேசுவார்.
நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் நம்ம வந்து எதையும் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறாரு அப்படின்னா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவோம், எதுவும் வந்து நம்ம வந்து செய்வோம். ஸோ அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் வந்து எப்படி பார்க்குறாரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுப்பார், அல்லேலூயா. நம்ம வந்து யோசிக்கணும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அழைக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம குறித்து ஆண்டவர் என்னால் இன்னொரு மனிதரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். தாவீது. 1 சாமுவேல் 13:14 பாருங்கள். 1 சாமுவேல் 13:14 தாவீது ஆண்டவர் எப்படி அழைக்கிறார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரியம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷன். தாவீது வந்து எப்படிப்பட்டவர், a man after God's own heart அப்படி சொல்லப்பட்டிருக்கு. a man after God's own heart. தாவீது அப்படிப்பட்டவர், தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு தாசன். அப்படி எவ்வளோ நெருக்கமாக இருந்தா, எவ்வளோ நெருக்கமான ஒரு உறவில் ஆண்டவரோடு கூட எவ்வளோ நெருக்கமான ஒரு உறவில் இருந்தால் தாவீதை வந்து ஆண்டவர் என் இருதயத்துக்கேற்ற தாசன் அப்படி சொல்லி அழைப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்மளும் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்ம என்ன சொல்லி அழைப்பார் அப்படி சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லி என்ன பண்ணுறாரு, அழைக்க. சிநேகிதன் அப்படி சொல்கிறாரு, என் இருதயத்துக்கேற்ற தாசன் அப்படி சொல்கிறாரு. யோபுவை குறித்து நம்ம பார்ப்போம். யோபு 1:8 பாருங்கள். யோபு 1:8 யோபுவை ஆண்டவர் எப்படி சொல்லி அழைக்கிறார் பாருங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. என் தாசனாகிய யோபுவின் மேல், have you considered my servant Job அப்படி சொல்றார். ஹல்லேலூயா. have you considered my servant Job, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. ஸோ யோபு எவ்வளோ நெருக்கமாக இருந்திருந்தா. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபு குறித்து நினைக்கும் பொழுது என் தாசனாகிய யோபு அப்படி சொல்றாரு. ஆபிரகாமை குறித்து நினைக்கும் போது என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். தாவீதை குறித்து நினைக்கும் போது என் இருதயத்துக்கேற்ற மனிதன் அப்படி சொல்கிறார். என் இருதயத்துக்கேற்ற தாசன், என் இருதயத்துக்கேற்ற மனிதன் அப்படி சொல்கிறாரு. என் தாசனாகிய யோபு, மை சர்வன்ட் அப்படி சொல்கிறாரு. யோபு வந்து யோபு குறித்து நினைக்கும் மை சர்வன்ட், என் தாசனாகிய யோபு அப்படி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் பற்றி ஆண்டவர் நினைக்கும் போது அவங்க எவ்வளோ நெருக்கமானவங்க அப்படிங்கிறத அதை மனசில் வச்சு ஆண்டவர் அவங்கள ஒரு பேர் சொல்லி என்ன பண்ணுறாரு, அழைக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வென் காட் திங்ஸ் ஆஃப் ஏப்ரகாம், he called him as a friend. Hallelujah. He called him as a friend. When God thinks of David, God called David a man after God's own heart. When God thinks of Job, he called him as his servant. Hallelujah. So how God calls us, that's more important. That matters a lot. Hallelujah. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நினைக்கும் போது அவங்கள வந்து ஆண்டவர் வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறாரு. மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட்டாக என்னுடைய தாசன், இருதயத்துக்கேற்ற தாசன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சர்வன்ட், மை சர்வன்ட் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு, தாசன் அப்படின்னு வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் பிதாவோட எவ்வளோ நெருக்கமான ஒரு உறவில் இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ நிறையா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவார், தனிமைக்கு போயிடுவார். எல்லாத்தையும் ஜனக்கூட்டம், சீசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுவார், ஜீசஸ் கிரைஸ்ட் வெண்ட் அலோன் டு ஹாவ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் காட். ஹல்லேலூயா. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிடுவார், தனிமையில் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவில் இருக்கணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடுவார், மலைக்கு காடுக்கு அப்படி சொல்லி தனிமையான இடங்களுக்கு ஆண்டவர் போகிறத பார்க்குறோம். யோவான் 10:30 பாருங்கள். யோவான் 10:30 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்கிறாரு. ஸோ நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். The Father and I are one. John chapter 10 verse 30. So when think of Jesus, when he walked on the earth, in describing his relationship with the Father, he said, the Father
and I are one அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ whenever the Father God thinks of Jesus, he thinks that Jesus Christ and I and him are one. ஹல்லேலூயா. அவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்று அப்படி சொல்லி நினைக்கிறார். ஸோ நம்மளைய கர்த்தர் நினைக்கிறார் அப்படி சொல்லி வைப்போமே. நம்மளை வந்து ஃபாதர் காட் நினைக்கிறார், பிதா நம்மளை நினைக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்ம நினைக்கிறார் அப்படின்னா நம்மளும் அவரும் ஒன்றாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம வந்து அதை யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, we should examine ourselves. ஹல்லேலூயா. we and Father God should be one. Hallelujah. So அது மாதிரி that kind of intimate relationship we should have with the Father God and Jesus Christ and Holy Spirit. Hallelujah. So பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரோட அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு உறவில் நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஆண்டவரை விட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு மனிதனும் நம்மளை வந்து என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ ஆபிரகாமோட வாழ்க்கை, யோபோட வாழ்க்கை, தாவீதோட வாழ்க்கை, இது எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்த்தா எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எது வந்தாலும் அவங்க வந்து ஆண்டவரை விட்டு என்ன பண்ணல, பிரியவே இல்லை. they never separated from the love of God. Hallelujah. So they faced a lot of struggles, a lot of persecutions, lot of difficulties in their lives, but they didn't give up. They didn't give up Jesus. Hallelujah. They didn't give up the Father God. பிதாவை அவர்கள் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை, அவரோட கூட ஒன்றாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவரோட கூட நெருக்கமாக இருந்தாங்க. அதனால தான் ஆபிரகாம சிநேகிதனே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதை என் தாசனே, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, யோபுவை என் தாசனாகிய யோபுவே அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய இன்டிமெசி லெவல் எப்படி இருக்குது, ஹவ் இஸ் அவர் இன்டிமெசி லெவல், அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவரோடு கூட எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோம். ஆபிரகாம் மாதிரி நெருக்கமாக இருக்கோமா? தாவீதை போல் நெருக்கமாக இருக்கிறோமா? யோபுவை போல் நம்ம நெருக்கமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஸோ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோட கூட இருக்கிற அந்த நெருக்கத்தை நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. சூழ்நிலைகள் நம்மளை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமரில் வந்து சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படி சொல்லி கேட்குறாரு. எவனும் பிரிக்க முடியாது, எதுவும் பிரிக்க முடியாது. போல்டாக சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு who can separate me from the love of Jesus Christ அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியும் அப்படின்னு போல்டாக தைரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபெய்த்து, அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தேவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ இப்போ நம்ம ஒரு சில காரியங்களை வந்து பார்க்க போகிறோம். ஒரு 4 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசிக்கு சில காரியங்கள் தடையாக இருக்குது. அந்த தடைகள் 4 தடைகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் சம் பிளாக்ஸ். அது வந்து எதுக்குன்னா, ஸோ வி ஷுட் கெட் ரிட் ஆஃப் தோஸ் ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி பிளாக்கர்ஸ். வி ஷுட் கெட் ரிட் ஆஃப் தம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நெருக்கத்தை தடை பண்ணுகிற சில காரியங்கள் இருக்குது. ஸோ அந்த காரியங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், மீற வேண்டும். அந்த தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து ஆவிக்குரிய நெருக்கம், இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு நெருக்கமான ஒரு உறவு, அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும், வர வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ நம்ம ஆபிரகாம், தாவீது, யோபு, இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாரும் பிதாவோட எவ்வளோ தூரம் ஐக்கியமாக இருந்தாங்க, எவ்வளோ தூரம் நெருக்கமாக இருந்தாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள், உயரம், தாழ்வு, உயரம், இது எல்லாத்தையும் பார்த்தவங்க. சில நேரம் தாவீது நல்ல ஹை பீக்கில் இருப்பார், நல்லா போயிட்டுருக்கோம் அவருக்கு. திடீர்னாப்பில் பார்த்தா எவனாச்சும் ஒருத்தன் எழும்பிடுவான், அவர் கீழே போயிடுவார். ஸோ அது டெப்த்தாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, அவர் வந்து என்ன பண்ணல, ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகவே இல்லை, ஆண்டவரை விட்டு விடவே இல்லை தாவீது. ஸோ எல்லாருமே அப்படி தான், பைபிளில் எல்லா கேரக்டரும் அப்படி தான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். சில நேரம் நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதமான காரியங்களாக நடக்கும், சில நேரம் நம்மளுக்கு எல்லாமே வாய்க்கும், நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்போ மட்டும் ஆண்டவரை வந்து ப்ரைஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு தெரில, ஆண்டவர் என்ன கவனிக்கலை, ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு தெரில, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, புலம்புகிறவர்களாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெருக்கம், இவர்களை மாதிரி ஒரு நெருக்கம் நம்மளும் ஆண்டவரோடு கூட வைத்திருக்க வேண்டும். இந்த நெருக்கத்திற்கு தடையாக இருக்கிற ஒரு சில காரியங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காரியங்களெல்லாம் நம்ம விட்டு அகற்றி போட வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன்,
இதை வந்து நான் எந்த ரீதியில் வந்து பார்க்க போகிறேன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி அவங்க எவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் காட். அல்லேலூயா. நம்மளும் ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்பும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இவங்களுக்கு ஸோ அப்போ வந்து அதில் உள்ள தடை தான் இதுலேயும் இருக்கிற தடை. அல்லேலூயா. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த தடையெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிடும். அந்த தடையெல்லாம் நம்ம உடை தெரிய போகிறோம். அல்லேலூயா. அந்த தடையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற போகிறோம். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் வந்து கேட்டு முடிக்கிறப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நல்லா நெருக்கமாகணும், நம்மளும் பிதாவும் நெருக்கமாகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து இருக்க போகிறோம். முதலாவது வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். அது வந்து இட்ஸ் அ பிக் பிளாக். அல்லேலூயா. அது ஒரு பெரிய தடை. அதை வந்து நம்ம வந்து உடைக்கணும். லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வி அண்டு ஃபாதர் காடாக இருந்தாலும் சரி, நம்மளும் பிதாவுமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், தொடர்பு இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. எப்பவும் தொடர்பிலே இருக்கணும். தொடர்பு இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தொடர்பிலே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. எப்பவும் தொடர்பிலே என்ன பண்ணணும், இருக்கணும். அதே மாதிரி தான் நம்மளும் பிதாவும் எப்பொழுதும் தொடர்பிலே என்ன பண்ணணும், இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த தொடர்பில் ஒரு 3 காரியம் ரொம்ப முக்கியம். டாக்கிங், லிசனிங், அண்டர்ஸ்டாண்டிங். டாக்கிங், லிசனிங், அண்டர்ஸ்டாண்டிங். கம்யூனிகேஷனில் இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். தீஸ் 3 things are very very important in communication. Talking, listening, understanding. பேசுறது, கவனிக்கிறது, புரிஞ்சு கொள்வது. ஸோ கம்யூனிகேஷன் தொடர்பில் வந்து நம்ம ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லணும், பேசிக்கிட்டு இருக்கணும். அவங்களோட கூட என்ன பண்ணணும், பேசிகிட்டு இருக்கணும். அப்படின்னா தான் தொடர்பு நீடிக்கும். அதே நேரத்தில் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, கேட்குறவர்களாகவும் இருக்கணும். சில பேர் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. அப்படின்னாலும் கம்யூனிகேஷன் போச்சு, தொடர்பு கட்டாயிடும். அவன்கிட்ட ஃபோன் பண்ணால் அவன் தான் பேசுவான், நம்மளை பேசவே விட மாட்டான். அவன்கிட்டலாம் பேசக்கூடாதா அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. ஸோ அப்படி வந்து நான் ஸ்டாப் டாக்கிங் பீப்புளாக வந்து நம்மளை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தொடர்ந்து பேசுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது, கவனிக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ டாக்கிங்கும் முக்கியம், லிசனிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வி ஷுட் நாட் கோ ஆன் டாக்கிங் டாக்கிங் டாக்கிங், தென் தே வில் கெட் ரிட் ஆஃப் அஸ். நம்மளை விட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஸோ அப்போ பேசணும், கவனிக்கணும், அதே நேரத்தில் புரிந்து கொள்ளணும், என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா மேரேஜும் நல்லா இருக்கும், மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நம்மளும் ஃபாதர் கார்டும் வச்சு பாருங்கள். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவு அதுவும் நீடித்திருக்கும். அல்லேலூயா. ஸோ அப்போ வந்து நம்ம ஆண்டவரோடு கூட பேசணும், அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கவும் செய்யணும். சில பேர் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து என்னென்னா, நம்ம பேச தான் செய்வோம், நம்ம தான் பேசுவோம். வி டாக். அது வந்து நம்ம பைபிள் லாங்குவேஜில் எப்படி சொல்கிறோம், வேதாகம மொழியில் ஜெபம். நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் வந்து என்னது, நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னு எங்கே கேட்குறோம், கேட்கவே மாட்டோம். ஸோ அதையும் கேட்கணும். அல்லேலூயா. நான் ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன் பாண்டிச்சேரியில். அங்கே வந்து என்னென்னா, எல்லா ப்ரேயரும் முடித்ததுக்கப்புறம் ஒரு சில பேர், வயசானவங்க, வாலிபர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரேயர் முடித்ததுக்கப்புறமும் உட்காந்துருப்பாங்க அப்படியே அமைதியாக. அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவர் ஏதாவது சொல்கிறாரா அப்படி சொல்லி கேட்குறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப எல்லாம் ஜெபம் பண்ணியிருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு 5 minutes என்ன பண்ணுங்கள், அமைதியாக உட்காந்துருங்க. அவர் எதுவும் சொல்கிறாரா, அவர் எதுவும் வெளிப்படுத்துகிறாரா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், நம்ம கேட்குறவர்களாக இருக்கணும். ஜெபம் பண்ணுற கடமைக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம், அப்பாடி கிளம்பு சாப்பாடு போடுமா அப்படின்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஸோ ஜெபம் பண்ணி முடிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை நிறைய தரிசனங்களை ஆண்டவர் காட்டலாம். ஒரு 5 நிமிஷம் யோகாலாம் நம்ம பண்ண தேவையில்ல, அமைதியாக என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து உட்கார்ந்துருந்தோன்னா ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஸோ வித் காட் கம்யூனிகேஷன் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். சம் ஆஃப் த மோஸ்ட் காமன் வந்து என்ன அப்படின்னா ப்ரேயர், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ஸோ ப்ரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் அதுதான் நம்மளும் ஆண்டவரும் தொடர்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எது ஆதாரம், ப்ரேயர். ஜெபம் பண்ணுறது தான் ஆதாரம்.
ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஆண்டவரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரைஸ் பண்ணுறவங்களா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம், நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செல்ல ஆண்டவரை துதிக்கிறவர்களாக ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்மளும் ஆண்டவரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அர்த்தம். அதே மாதிரி வர்ஷிப் வந்து இங்கே மைக் பிடிச்சி பாடுறது தான் வர்ஷிப்பும் கிடையாது. வீட்டில் நீங்களே வந்து என்ன பண்ணலாம், நீங்களே 10 பேர் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி நீங்களே வந்து என்ன பண்ணலாம், ஆராதனை யாரும் இல்லையா வீட்டில், ஒய்ஃப் இல்லை, யாரும் இல்லை, நம்மளே உட்காந்து என்ன பண்ணலாம், ஆராதிக்கலாம் ஆண்டவரை. ஒரு பாடலை பாடி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஆராதனைகள் நடத்துகிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம் நடத்தலாம். இல்லை நீங்களே உங்களை மறந்து என்ன பண்ணலாம், ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். அப்படிங்கிறப்போ அதுதான் வந்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பு, நெருக்கமான அந்த உறவை காண்பிக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் இதுக்கு ஆதாரமான சில வசனங்களை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:16 முடிய உள்ள வசனங்கள். 1 Thessalonians chapter 5 verses 16 to 18. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும் இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண, ப்ரே கண்டினியூவலி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக, அப்போ தான் கம்யூனிகேஷன் இருக்கும். தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், துதிக்கிறவர்களாக இருக்கணும், ஆராதிக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ அந்த தொடர்பு இல்லாமல் போயிடக்கூடாது, இந்த கம்யூனிகேஷன் லேக் ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்துடவே கூடாது. இட்ஸ் அ பிளாக். ஸோ வி ஷுட் கெட் ரிட் ஆஃப் தட் பிளாக். ஹல்லேலூயா, அந்த தடையை நம்ம வந்து அகற்றி போட வேண்டும். ஸோ அந்த தடை அகற்றுவதற்கு இது ஒரு தடை, அதை எப்படி அகற்றுவது அப்படிங்கிறத நான் 2மே சொல்லிட்டேன். இது ஒரு தடையாக இருக்குது. கம்யூனிகேஷன் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது, தொடர்பு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஜப வாழ்க்கை இல்லாமல் இருக்குது, அவங்கள்ட்ட ஜப வாழ்க்கையே இல்லாமல் இருக்குது. ஜப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை பர்சனலாக ஆண்டவரை என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவரை வந்து துதித்து ஆராதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ஜபங்களை ஏறெடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணலாம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு உட்காந்து கேட்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி வச்சு பாருங்கள், இந்த 3 இதுக்கும் அரை மணி நேரம் ஆகிடும். அதையே 20 நிமிஷம்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். சில பேர் ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 1 ஹவர் எப்படி ஜெபம் பண்ணுறது, 5 நிமிஷத்துலேருந்து என்ன பண்ணலாம், ஆரம்பித்து பார்த்தா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் 10 மினிட்ஸ், அப்புறம் 20 மினிட்ஸு, அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ், அப்புறம் 1 ஹவர் அப்படின்னு என்ன பண்ணலாம், அப்படி டெவலப் ஆகிக்கிட்டே வரலாம். ரோமர் 12:12 வாசிங்க. ரோமர் 12:12 ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதுதான் வந்து நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பை குறிக்கிறது. இந்த தொடர்பை வந்து விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா, தொடர்பு இல்லாமல் போயிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அது ஒரு தடை. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவு, ஆவியில் நம்ம வளருவதற்கு, ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே வருவதற்கு தொடர்பு இல்லாமல் நம்ம போயிடக்கூடாது. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. செகண்ட் திங், 2வது காரியம், நாட் ஸ்டடியிங் த பைபிள். வேதாகமத்தை படிக்காமல் இருக்கிறது. நான் வாசிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்ல, எல்லோரும் வாசிப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா வாசிப்பாங்க, நைட்டு தூங்குற முன்னாலும் வாசிக்கிறவங்க இருப்பாங்க. மெனி பீப்புள் ரீட் த பைபிள், நாட் ஸ்டடிங் த பைபிள். நிறைய பேர் என்ன பண்ண, படிக்க மாட்டாங்க, ரீட் பண்ண மட்டும்தான் செய்வாங்க. ஸோ ஸ்டடிங் வந்து வித்தியாசமானது. ஸ்டடிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீடிங். ரீடிங்னா சும்மா ரீட் பண்ணி போகிறது. கத்திரன் மேய்ப்பராக அதால் செடியாக புல்லுள்ள இடங்கள் முடிச்சு ஈஸியாக ஜீவனில் நாளெலாம் நன்மை கிருபை என்னோட தொடரும், கத்தருடைய வெளி எழுதினாலாம் இழைத்திருப்பேன், முடிஞ்சு வச்சு. அது வந்து ஸ்டடிங் அப்படின்னா ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கிறது, அல்லேலூயா, மெடிடேட் பண்ணுறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசிக்கு அது வந்து எப்படி இருக்குது, தடையாக இருக்குது. ஆவிக்குரிய நெருக்கம், ஆண்டவரோடு கூட நெருங்கி இருப்பதற்கு வேதத்தை தியானிக்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். சும்மா ரீட் பண்ணிட்டு போகிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க வாசிப்பாங்க. நம்ம முதிர்ச்சி அடையணும் அப்படின்னா தியானிக்கிறவர்களாக என்ன பண்ணிடணும். இப்போல்லாம் வந்துட்டு 1 வருஷத்தில் நான் வந்து பைபிளை முடிக்கிறேன், 6 மாதத்தில் நான் பைபிளை முடிக்கிறேன்,
அதெல்லாம் நீங்கள் வேக வேகமாக ரீட் பண்ணிட்டு போகிறத பண்ணிடலாம். அந்த இப்போ காம்படிஷன்லாம் இப்போ வேணாம். இப்போ நம்ம முதிர்ச்சி அடைகிற லெவலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நான் 1 வருஷத்தில் பைபிளை முடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை அந்த காம்படிஷன் 2 வருஷம் படிங்க. நான்லாம் 2 வருஷம் தான் படிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து படிக்கிறது பைபிள் படிக்க 2 வருஷம் நான் எடுத்துக்கிறேன் பைபிள் படித்து முடிக்கிறதுக்கு. ஒரு 5 தடவை படித்து முடிச்சிருக்கேன். 2 தடவை இங்கிலீஷில் படிச்சிருக்கேன். 3 தடவை தமிழில் படித்து முடிச்சிருக்கேன். இப்போ 6ஆவது தடவை நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ 2 வருஷம் எடுத்துக்கணும். 2 வருஷம் எடுத்து படித்தா டேக் 2 years டு ரீட் த ஹோல் பைபிள். அப்போ தான் வந்து என்னென்னா வி வில் மெடிடேட், வில் ஸ்டடி அண்ட் ரீட். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நல்லா தியானித்து படிப்போம். ஸோ தியானித்து படிக்கிறது வந்து இந்த வசனம் வேறு எங்கேயோ நான் வாசிச்சிருக்கேனே இதே மாதிரி அப்படி தான் தியானிக்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படி இதை மாதிரி ஆண்டவர் வேறு எங்கேயோ பேசியிருக்கிறாரே அப்படின்னு. யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல இப்படி வரணும். அதான் தியானிக்கிறது. புரியுதா? ரீட் பண்ணிட்டு போகிற கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாங்க இங்கே ரீட் பண்ணுவீங்க. யோவான் 10 நானே நல்ல மேய்ப்பன் அங்கேயும் ரீட் பண்ணுவீங்க. அது ரெண்டுக்கும் ஒரு கம்பேரிசன் கொண்டு வர்றது தான் தியானம். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன் அப்படி சொல்கிற கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ரெண்டுக்கும் ஒரு கம்பேரிசன் கொண்டு வர்றீங்க. அதை என்ன அப்படிங்கிறத தியானிக்கிறீங்க உட்காந்து. என்ன நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கா சொல்ல என்ன உட்காந்து தியானிப்போம். அப்படின்னா தியானிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் கூட நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ வி ஷுட் நாட் ஜஸ்ட் ரீட் அண்ட் கோ. நம்ம வந்து சும்மா வாசித்துட்டு போகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். வி ஷுட் டிக் டீப்பர். அல்லேலூயா. நல்லா ஆழமாக தோண்டி பார்க்கணும் என்ன தான் இருக்குது இந்த வசனத்தில். இந்த வசனத்தை குறித்து வேறு எங்கேயும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறாரா? அப்போஸ்தலர்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்களா? பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்து படிக்கும்போது பழைய ஏற்பாட்டில் இது எதுவும் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பைபிளில் வந்து நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் படிக்க தோணாது. சும்மா வாசிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசிக்கு பைபிளில் வந்து பைபிள் படிக்காமல் ஒரு தடையாக இருக்குது. அதை நம்ம விட்டு அகற்றி போட வேண்டும். அல்லேலூயா. நல்ல வேதத்தை வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்லா படிக்கணும். அப்போஸ்தலர் 17:11 பாருங்க. பெரையா பட்டணத்தார் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியே இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி படிச்சா நம்ம நற்குணசாலிகளா மாறலாம்? வேத வசனங்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால ரிசர்ச் பண்ணுறாங்க. தே ஆர் ஆக்ட்ஸ் சாப்டர் 17:11. The Bereans examined the scriptures. அவங்க வந்து வேதாகம அந்த வசனங்கள்லாம் ஆராய்ந்து பார்க்கறதுனால தெசலோனிக்கேவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆர்சி மக்களை பார்க்கிலும் சிஎஸ்ஐ மக்களை பார்க்கிலும் பெந்தேகோஸ்தேக்காரங்கள் நல்ல நற்குணசாலிகளாக இருக்கிறத வந்து எப்படி தெரியும்? நம்ம நல்ல வேதத்தை ஆராய்ந்து படித்தோம் அப்படின்னா, எக்ஸாமின் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்ம அவங்கள விட பெட்டராக வந்து என்ன பண்ணலாம். ஸோ நிறையா ஆர்சி மக்கள் சிஎஸ்ஐ, நான் பிஷப் பீபர் காலேஜில் படிக்கும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு வந்து எல்லாருமே சிஎஸ்ஐ தான். எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற உதவியாக இருக்கிற கிருபா ஜபராஜ், அப்புறம் இன்னும் 1-2 பிள்ளைங்க கேர்ள்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பெண்டிகாஸ்டல், அவங்கெல்லாம் சிஎஸ்ஐ. ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, சேவியர்கிட்டலாம் வசனத்துலலாம் போட்டி போட முடியாது, நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோன்னா அவன் வசனத்தை வந்து சொல்லுவான் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் வசனத்தில் தேறினவர்களாக இருக்கணும். நம்ம ஆராய்ந்து படிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம அவர்களை விட தேறினவர்களாக என்ன பண்ணுவோம், இருப்போம். ஸோ சிஎஸ்ஐக்காரங்க ஆர்சிக்காரங்க அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட வந்து அதிகமாக வந்து பேசாத காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த வசனம் ஏதாச்சும் ஒன்றுன்னா இவங்க வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க, அதுலேருந்து ஆலோசனை கொடுப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னா தான் விலகி என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஒரு சில பேருக்கு அது பிடிக்கும். அவங்கள்ட்ட வந்து பேசுனா அவங்க வந்து வசனமாக பேசுவாங்க, பைபிள்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பேசுவாங்க, வேதத்துலேருந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு அது பிடிக்கும். ஒரு சில பேர் அதை விட்டு விலகி என்ன பண்ணுவாங்க, அதுக்காக நம்மளை விட்டு விலகி போகிறவங்க போகட்டும், நம்மளை பிடிச்சி இருக்கிறவங்க நம்மளோட கூட என்ன பண்ணணும், இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து பைபிளை வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது, தியானிக்காமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தியானிச்சாதான்
நம்ம ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஆண்டவரோட நெருக்கமான ஒரு உறவில் இருக்கணும் அப்படின்னா தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும். பெரையா பட்டணத்தார் போல அல்லேலூயா ஆராய்ந்து படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வாசித்துட்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவது காரியம், we should embrace the silence. அது வந்து நாட் எம்ப்ரேசிங் த சைலன்ஸ் வந்து ஒரு பிளாக், இட்ஸ் அ பிளாக். சைலன்ஸ் அப்படின்னா என்ன, மௌனத்தை தழுவ வேண்டும். அதான் நான் வந்து சொன்னேன். நல்ல ஒரு 2 மணி நேரம் ஜபக்கூட்டம் நடக்குது, ஆராதனை நடக்குது, முடித்தோடனே என்னாத்துமாவை போடுறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்ன மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறமும் ஜபக்கூட்டம் முடித்ததுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஆண்டுடைய சமூகத்தில் மௌனமாக உட்காந்து அமைதியாக உட்காந்து ஆண்டவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுதான் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ஒரு நெருக்கமான உறவை காட்டுகிறது. அந்த மௌனத்தை தழுவலை நீங்கள், அந்த மௌனமாக கொஞ்ச நேரம் நீங்கள் இருக்கலை, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க விரும்பாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அந்த நெருக்கமான உறவு இல்லைன்னு அர்த்தம். So we should embrace the silence. So after the prayer meeting, 2 hours prayer meeting, 4 hours prayer meeting, after that we should remain silent. We should hold on to God, hallelujah, in silence. ஆண்டவரை அமைதியாக ஆண்டவரை வந்து பற்றி கொண்டு ஆண்டவரை what God is speaking to in the silence, அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் என்ன வார்த்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத கேட்குறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் கூட நல்ல உறவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து மௌனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வந்து நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே வந்து சொன்னேன், பேசுகிறவங்களாக மட்டும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் ஜெபம், அதுக்கு ஜெபம், இதுக்கு ஜெபம், எல்லாம் அது கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கல அப்படின்னா அவ்வளோ ஜெபம் பண்ணி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான், ஏன்னா இதுக்கு வந்து ஒரு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எக்ஸாம்பிள் வச்சே சொல்லணும்னா, நல்லா வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து நல்லா பேசிக்கிட்டே இருக்கார், ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு ஒரே பேச்சு தான், அங்கே என்ன நடந்துச்சு, நீங்கள் வீட்டில் இருந்து என்னதை சொல்ல வர்றாருன்னு கேட்க மாட்டார், நல்லா பேசிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அக்கடைன்னு போட்டு தூங்கிறாருன்னு வைங்களேன். என்னடா இது மனுஷன் வந்தார், ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தார், சாப்பிட்டாரு, தூங்கிட்டாரு, நம்ம என்ன சொல்ல வரோன்னு ஒன்றுமே கேட்காம போயிட்டாரு. கொஞ்ச நேரமாச்சும் மௌனமாக இருக்க மாட்டாரா ஆள், நம்ம பேசலான்னு பார்த்தா அமைதியாகவே இருக்க மாட்டாரு, பேசிகிட்டே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ன மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ அது மாதிரி ஹஸ்பண்டை யாருக்கும் பிடிக்காது. ஸோ அது மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபும் அப்படி இருந்தாங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து வர்றோம், கடைன்னு ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவர் அங்கே ஏற்கனவே அங்கே நல்லா அடிபட்டு வந்திருப்பார், இங்கேயும் வந்துட்டு இவங்க எல்லாம் ஒப்பிக்கிறாங்க. அதான் ஏதாச்சும் சொல்ல வரோம், ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை, அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டாக்கட்டிவ் பர்சனாக வந்து இருக்கக்கூடாது, அவங்க லிசனிங் பர்சனாகவும் வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறவர்களாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, லிசன் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து மேரேஜ் பண்ணுற பிடிக்காது. அந்த மேரேஜ் லைஃப்பும் வந்து என்ன பண்ண ரொம்ப நாள் நீடிக்காது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் இது அப்புறம் டைவர்ஸ் தான், இது நிற்காது பார்த்துக்குங்க அப்படின்ன மாதிரி என்ன பண்ணால் டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ அது மாதிரி தான் வந்து இருக்கும். அப்போ ஆண்டவர்கள் நம்மளை வந்து அப்படி தான் நினைப்பார், இவன் என்ன ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லலான்னா அதுக்கு நேரமே ஒதுக்க மாட்டேங்கிறான், ஃபுல்லாக ப்ரேயர் பாயிண்ட்ஸாக எடுத்து என்ன பண்ணுறான், நம்மக்கிட்ட எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டே இருக்கிறானையா, கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருப்பார். நம்ம ஆண்டவரை பேச விடாமல் இதுக்காக அதுக்காக இப்படி ஒரு எழுப்புதல், அது அங்கே அது இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு இன்டிமெசியே இல்லை, அங்கே ஒரு நெருக்கமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நெருக்கம் அப்படின்னா நீங்கள் பேசணும், அப்புறம் அவரையும் பேச விடணும். நீங்கள் மட்டுமே பேசிட்டு ஸ்தோத்திரம் ஆமேன்ட்டு போயிடக்கூடாது. இப்போ இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வி ஷுட் எம்ப்ரேஸ் த சைலன்ஸ். அமைதியாக மௌனமாக ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ யோகா பண்ணுற மாதிரி உட்காந்துருங்க. இல்லையா, யோகா தான் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே வந்து நம்மள வி ஷுட் சிட் இன் சைலன்ஸ். வாட் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ அப்படிங்கிறத வந்து என்ன பண்ண, யூ ஷுட்
be ready to listen. Hallelujah. You should not go on talking. You should be ready to listen. Hallelujah. நீங்கள் வந்து கவனிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்ன பேச வர, என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். அதனால தான் சங்கீதம் 46:10 வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்க பேசிக்கிட்டே இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? நீங்க பேசிட்டே இருங்க, go on talking and know that I am the Lord அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. Psalms 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து be still and know that I am the Lord அப்படி சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷில். be still அப்படியே அசையாமல் இருக்குன்னு அர்த்தம். be still அப்படின்னா என்ன அர்த்தம்? don't shake, don't move, எங்கேயும் அசையாத, ஆடாத, நகராத, அமைதியாக be still. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அமர்ந்திருந்தாதான், அமைதியாக இருந்தால் தான் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அங்கே அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்த சபையில் அப்படி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜெப கூட்டங்கள் முடிஞ்ச பிறகு பலிபீடத்தில் வந்து அப்படி சில பேர் படுத்து கிடப்பாங்க. இப்படி முட்டி போட்டு இப்படி மேலே இப்படி கையை வச்சுட்டு அப்படி படுத்துருவாங்க. என்னென்னா ஆண்டவர் பேசணும், எதையாச்சும் ஆண்டவர் வெளிப்படுத்தணும், ஏதாவது ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க. அதனால தான் அந்த பலிபீடம் அங்கே உள்ள ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தது தான் அந்த பலிபீடம். பாண்டிச்சேரியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு ஒரு அம்மா வந்தாங்க. இந்த பலிபீடம்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அவங்க உள்ளே வந்து பார்த்தோன்னே, பலிபீடம் இல்லையா, நான் பலிபீடத்திலே கிடப்பனே நான். அங்கே அந்த அம்மா பலிபீடத்திலே தான் இருப்பாங்க. ஸோ எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க. அவங்க ஒரு தடவை எங்களை விசிட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இயர் ஆனிவர்சரிக்கு பலிபீடம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனிவர்சரிக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னால் தான் வந்திருந்தாங்க. ஸோ அந்த அம்மா கொடுத்தா அவங்க இந்த பலிபீடத்திலே கிடந்தவங்க. அல்லேலூயா. ஸோ அப்படி வந்து என்ன பண்ணணும், நம்ம அமர்ந்திருந்து அமைதியாக இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அவர் தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு கேரக்டர் நம்மளுக்கு இருக்கணும், இந்த ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ அன்னையிலேருந்து நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அதே நேரத்தில் கடைசியில் வந்து என்ன பண்ணுங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறவர்களாகவும் இருக்கணும். கடைசி காரியம், 4வது காரியம், நாட் புட்டிங் இன் த டைம். அது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளாக்கர், ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி பிளாக்கர். நாட் புட்டிங் இன் த டைம் அப்படின்னா நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறது, ஆண்டவருக்குன்னு நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேருந்து சொல்லணும்னா, கணவன் மனைவி உறவுலேருந்து சொல்லணும்னா, குட் மேரேஜ் இஸ் நாட் பில்ட் இன் அ டே. குட் மேரேஜ் இஸ் நாட் பில்ட் இன் அ டே. இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் பர்சிஸ்டன்ஸ், ஸ்லோ பர்சிஸ்டன்ஸ், இட் டேக்ஸ் கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து அதில் நிலையாக இருக்கணும், அதில் உறுதியாக இருக்கணும். அது வந்து பிக் கேசில் இஸ் நாட் பில்ட் இன் அ டேன்னு சொல்லுவாங்க. பெரிய அரண்மனையை ஒரே நாளில் கட்டிட முடியுமா? பெரிய அரண்மனையை ஒரே நாளில் கட்ட முடியாது. அது ஒரு சில மாதங்கள் ஆகும், ஒரு சில வருஷங்கள் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவரோடு கூட உள்ள அந்த நெருக்கம் ஒரே நாளில் வந்துடாது. ஒரே நாளில் நீங்கள் வந்து ஒரு 5 மணி நேரம் அப்படி உட்காந்துட்டு நான் ஆண்டவரோட நெருக்கமாயிட்டேன் அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்கணும். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு செலவழிச்சிட்டா இனிமேல் அடுத்த வாரம் செலவழிச்சா போதும். சண்டே டு சண்டே இந்த ஒர்ஷிப் சர்வீஸ் வர்றோம்ல, இதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மற்றபடி பைபிள் எங்கே கிடைக்குதோ, நம்ம எங்கே கிடக்கிறோம், நம்ம உண்டு, நம்ம வேலையை உண்டு அப்படின்னு பார்த்துட்டு போவோம் அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது. டெய்லி இட் டேக்ஸ் டைம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இட் டேக்ஸ் பர்சிஸ்டன்ட். விடாமல் தொடர்ந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சில நேரம் யாராலையும் எடுத்த உடனே 1 மணி நேரம் என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதனால தான் சொல்கிறேன், 5 நிமிஷத்தில் ஆரம்பிங்க. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அதை அப்புறம் 10 நிமிஷமாக மாற்றுங்க. அப்புறம் அதை 20 மினிட்ஸா 40 மினிட்ஸா 1 ஹவரா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். 1 ஹவர் ஜெபம் பண்ண தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் 1.5 மணி நேரமாக மாற்றுறது பெருசு இல்லை. அப்புறம் 1.5 மணி நேரம் மாற்றுறவங்க 2 மணி நேரமாக மாற்றுறது பெருசு இல்லை. அப்படி டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா, நிறையா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். நம்ம காலையிலலாம் அதிகாலையில் உங்களுக்கு ஜெப குறிப்பை நான் அனுப்புகிறேன். நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நான் ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கிறேன். எவ்வளோ வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மில் உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் அனுப்ப ரெடியாக இருக்கிறேன். அதெல்லாம் ஏகப்பட்டது. நான் அங்கே அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் நல்ல ஒரு ப்ரேயர் வாரியர்.
பயங்கரமாக வந்து காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரை 8 மணி வரைன்னு நினைக்கிறேன், 5 மணி நேரம் காலையில் ஜெபம் பண்ணிடுவார். அது சொல்லுவார், ராஜா நீ வந்து காலையில் ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ கிடைக்காம போதோ போயிட்டு போகுது. காலையில் நம்ம 5 மணி நேரம் யார்கிட்ட இருந்துட்டோம்? ஆண்டவர்கிட்ட இருந்தோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில் எந்த இடைஞ்சலுமே இருக்காது. மற்ற நேரம்லாம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ப்ரேயர் பண்ண டைம் இருக்காது. ஸோ அதனால் காலையில் 3 மணிலேருந்து 8 மணி வரை என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணு ராஜா அப்படின்னு வந்து என்ன பண்ணுவார், என்னை என்கரேஜ் பண்ணுவார். ஸோ நான் அவருக்கு அவ்வளோ நேரம் என்னால் இருக்க முடியாது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 5 மணி கரெக்டாக ஜெபத்துக்கு வந்து அதை நடத்தணும், நான் தான் நடத்தணும். ஸோ அதனால் 5 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரை இருப்பேன். நான் வந்து ஒரு 3 hours 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 hours சர்ச்சிலே தான் இருப்பேன். 6 to 8 சர்ச்சிலே இருந்துட்டு தான் அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு வருவேன். அப்படி ஒரு 3 மணி நேரம் நான் வந்து என்ன பண்ணேன், காலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஆண்டவரோட. ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆண்டவர் கூட நேரம் ஒதுக்கணும், ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு. அல்லேலூயா. அப்போ வந்து ஒரு மேரேஜ், நல்ல ஒரு மேரேஜ், நல்ல ஒரு கப்புள், அவங்க நெருக்கமான ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவங்க நேரம் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், ஒருத்தரை ஒருத்தர் நல்லா அறிந்து கொள்ளணும், ஒருத்தரை ஒருத்தர் நல்லா தெரிந்து கொள்ளணும், ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் என்ன பண்ணாது, நடக்காது. அதுக்கும் எங்கள் பாஸ்டர் தான் உதாரணம். எங்கள் பாஸ்டர் வந்து சொல்லுவார், யாராச்சும் ஒய்ஃபை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா, எந்த ஹஸ்பண்டாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார். உங்கள் ஒய்ஃபை வந்து உங்கள் ஐயா உங்களுக்கு வயசு எத்தனைங்கய்யா, அவரை விட வயசில் கூடினவங்க 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா எங்கள் பாஸ்டருக்கு 74 வயசு. ஸோ 74 வயசு தாண்டினவங்க 1-2 பேர் தான் உண்டு சர்ச்சில். அப்போ அந்த ஐயாக்களை வந்து பாஸ்டர் எழுப்பி விட்டு, ஐயா உங்கள் ஒய்ஃபை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களாயா அப்படின்னு சொல்லி கேட்பார். இல்லை சாமி அப்படி. அப்போ 80 வயசு 76 வயசு 80 வயசு ஆட்களும் ஒய்ஃபை வந்து என்ன பண்ணல, இன்னும் புரிஞ்சுக்கல. அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, புரிந்து கொண்டே இருக்கிறேன், தெரிந்து கொண்டே இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. எங்கள் பாஸ்டரும் அப்படி தான் சொல்லுவார், நான் வந்து என்ன பண்ணுறேன், அவளை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவளை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு 74 வயசில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து ப்ராக்ரஸ் தான், அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம வந்து அவங்கள பற்றி என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அது கடைசி வரை நம்ம தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளணும். அதே மாதிரி தான் கர்த்தரையும் ஒரே நாளில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தா கர்த்தரை தெரிந்து கொள்ளலாமா ஃபுல்லாக? பைபிள் காலேஜ் படிக்கிறதுனால கர்த்தரை ஃபுல்லாக வந்து என்ன பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ அது நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி ரொட்டீனாக வந்து என்ன பண்ணணும், அது இருக்கணும். தினமும் நேரம் ஒதுக்க வேண்டும், ஆண்டவர் கூட நேரம் ஒதுக்கிறது. அப்படி ஒதுக்க முடியலன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி பிளாக்கராக என்ன பண்ணிடும், மாறிடும். ஆவிக்குரிய நெருக்கத்தை தடுக்கிற ஒரு காரியமாக அது வந்து மாறிடும். ஸோ அப்போ அந்த 4 காரியங்கள், யாக்கோபு 4:8 வாசிப்போம். இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு உதாரணமாக யாக்கோபு 4:8 பாருங்க. அப்பொழுது அவர், ஆமென், அல்லேலூயா. போதும். இப்போ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தினந்தோறும் தேவனிடத்தில் போய் சேரணும். அல்லேலூயா. தினந்தோறும் ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8, ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8, கம் நியர் டு காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வி ஷுட் கோ நியர் டு காட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட போக வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நெருக்கம் ஆகிறப்ப போய் சேரும் பொழுது தான் அந்த ஒரு நெருக்கம் வரும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம விட்டு அகற்றி விட்டு, எப்படிப்பட்ட காரியங்கள், முதலாவது நம்ம வந்து என்ன பார்த்தோம், தொடர்பு இல்லாமல் நம்ம வந்து இருக்கக்கூடாது. 2வது வேதத்தை தியானிக்காமல் இருக்கக்கூடாது. 3வது மௌனத்தை தழுவாமல் இருக்கக்கூடாது. அடுத்ததாக 4வது நேரத்தை ஒதுக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம வந்து இருந்துட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி பிளாக்கரெல்லாம் நம்ம விட்டு அகற்றிட்டோம்னா நம்ம ஆண்டவரை கூட நிச்சயமாக நல்ல ஒரு நெருக்கமான உறவில் இருப்போம். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை சிநேகிதனே அப்படின்னு என்ன பண்ணுவார், அழைப்பார். என் இருதயத்துக்கேற்ற தாசனே அப்படின்னு என்ன பண்ணுவார், அழைப்பார். அப்புறம் என் தாசனாகிய யோபுவே அப்படின்ன மாதிரி நம்மளை வந்து ஆண்டவர் வந்து கூப்பிடுவார். ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உத்தம இஸ்ரவேலன் அப்படி சொன்னார். அல்லேலூயா. உத்தம இஸ்ரவேலன் அப்படி சொன்னார். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிட, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். இப்போ பரலோகத்தில் போய்
நம்ம ஆண்டவர் கூட எவ்வளோ நெருக்கமாக இருந்தால் எந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில், அந்த நோக்கத்தோடு நம்ம இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் பல காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், நம்மளை அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட்டு ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா ஹேவிங் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஹல்லேலூயா. ஸோ அதான் பேஸ்மெண்ட், அதான் ஃபவுண்டேஷன். அது இருந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார், நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. அது ஸ்லோவாக இருக்கும், மெதுவாக இருக்கலாம், ஆனால் செய்ய போகிறது நிச்சயம். ஹல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். அது தாமதித்தாலும் அது நடக்கும். தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிச்சயமாக அது நடக்கும். ஆண்டவர் கூட இன்டிமேட்டாக நல்ல நெருக்கமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீர் அப்படி சொல்லி நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா விசுவாசிக்கிற ராஜா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மோடு இன்னும் நெருங்க கர்த்தர் உதவி செய்வீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்மோடு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே வர நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி பிளாக்கர்ஸையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை விட்டு அகற்ற வேண்டும். ஆவிக்குரிய நெருக்கத்தை தடை பண்ணுகிற காரியங்கள் ஆண்டவரே, உம்மோடு கூட நெருக்கமான ஒரு உறவில் இருக்க அதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவார்களாக. உம்மோடு கூட எப்பொழுதும் தொடர்பில் இருப்பார்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் சொல்லுகிறதை கேட்பதற்கு அவர்கள் மௌனமாக இருப்பார்களாக. வேதத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தினந்தோறும் தியானிக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கென்று ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்க்கிறது போல கணவன் மனைவியினிடத்தில் எதிர்பார்ப்பை, எனக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்க மாட்டியா அப்படி சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்களும் மணவாட்டிகளாகிய நாங்களும் மணவாளனாகிய உமக்காக நேரத்தை ஒதுக்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது உம்மோடு கூட நாங்கள் நேரம் செலவிடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கணும், உம்மை ஆராதிக்கணும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கணும் ஆண்டவரே. உம்மோடு கூட நாங்கள் பேசணும், நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்கணும். இது எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஒவ்வொரு நாளும் செய்ய உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை தருவீராக, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாள் இன்னையிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 1 மணி நேரமாவது, குறைந்தது 1 மணி நேரமாவது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதிப்பார்களாக, ஆராதிப்பார்களாக, உம்மிடத்தில் பேசுவார்களாக, நீர் பேசுவதை கவனிப்பார்களாக ஆண்டவரே. நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு இந்த ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. சுகவீனம் பலவீனத்தோடு வந்திருப்பார்களானால் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எல்லா சுகவீனமும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் கட்டுகளும் ஆண்டவரே உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. எல்லா போக்கையும் வரத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நீர் பாதுகாப்பீராக, உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக, நீர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் பேசுகிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, கவனிக்கிறவர்களாக, நீர் பேசுகிறதை கவனிக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசன்னமும் நாம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் என்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. Praise the Lord.